சிந்தையை கட்டுப்படுத்துவது எப்படி? சர் ஐசக் நியூட்டன் அவர் ஒரு ஆப்பிள் பழம் மேலே இருந்து கீழே விழுந்ததை அவர் சிந்தித்து கொண்டே இருந்தார். அது நன்மையான சிந்தனையாக இருந்தது. ஒரு புதிய புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். அதே போல நம் அனைவருக்கும் தெரியும், நாசிச படைகளுடைய தலைவன் அடால்ஃப் ஹிட்லர், அவன் தன்னுடைய ஒரு சில காரியங்களை யோசித்து கொண்டே இருந்தார். தற்கொலை பண்ணி அவன் மரித்து போனார். ஆகவே ஒரு மனுஷனுடைய சிந்தனை உருவாக்கும் அல்லது அழிக்கும். இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் நாம் அதை பார்ப்போம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சிந்தையை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, சிந்தையிலே நாம் எப்படி வெற்றியாய் வாழுவது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சிந்திக்கிற திறன் இது தேவனால் நமக்கு இலவசமாய் கிருபையாய் கொடுக்கப்பட்ட ஒரு வரமாய் இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் இப்படியாக நாம் யோசிப்போம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அல்லது அநேகர் நினைப்பது என்ன, தன்னுடைய தோல்வியை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பாங்க, இழப்பை குறித்து சிந்திப்பார்கள். ஒரு சில நேரத்தில் வாலிப காலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன, பாவ சிந்தனைகள், இச்சையின் சிந்தனைகள். இந்த சிந்தையை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவது? அநேகர் பாருங்க, சிந்தையை அவர்கள் தவறாய் பயன்படுத்துவதனாலே, தவறான காரியங்களை யோசிப்பதனாலே, அதை சிந்தித்து கொண்டே இருப்பதனாலே அவர்களுடைய முகத்திலே சமாதானத்தை பார்க்கவே முடியாது, சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் உங்கள் சிந்தையை மாம்சீகமாக கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் சிந்தையை பயிற்றுவிக்கலாம் நன்மையாக இருக்கும்படி. ஏன்னு சொன்னால், எத்தனை தீர்மானங்கள் நம்ம எடுத்திருப்போம். புது வருஷத்தன்று, பிறந்த நாள் அன்று, திருமண நாள் அன்று, கிறிஸ்மஸ் அன்று, இனி நான் இந்த நாள்லேருந்து சரியாக இருப்பேன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய சிந்தையில் பிசாசு மீண்டும் பழைய யோசனைகளை கொண்டு வருகிறான், பழைய பாவங்களை கொண்டு வருகிறான், பழைய புலம்பல்களை கொண்டு வருகிறான், பழைய பிரச்சனைகளை குறித்து யோசிப்பதை கொண்டு வருகிறான், இழப்புகளை குறித்து யோசித்து ஒரு மூலையில் அமர்ந்திருக்க செய்கிறான். இது ஏன் மீண்டும் மீண்டும் நடக்கிறது? அநேகர் என்ன செய்வாங்க, கெட்ட சிந்தனை வரும்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி அநேகர் கடிந்து கொள்வதுண்டு. ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வருகிறது. டு யூ நோ வாட் இஸ் த ரீசன்? ஏன் தீய சிந்தனைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப வருகிறது என்று சொன்னால், திரும்ப திரும்ப பிரச்சனைகள், போராட்டங்களுடைய சிந்தனைகள் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, சிந்தனையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுகிறான். அதற்கு தான் பாருங்க, சில நேரத்தில் உலக பிரகாரமாக அநேகர் சொல்லுவாங்க, இப்படி பாவ சிந்தனை வரும்பொழுது நீ வேற எதுலையாவது பிஸியா இருப்பதற்கு உன்னை ஈடுபடுத்திக்கொள், அல்லது நீ அந்த இடத்துல இருக்காத, வெளியே போயிடு. நல்ல கவனிங்க, நீங்க உங்க சிந்தனையை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு மாம்சீக மனுஷனால் கூடாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் சிந்தையை கிறிஸ்துவுக்குள் நன்மைகளை சிந்திக்கும்படியாய், நன்மைகளை யோசிக்கும்படியாய் பழக்க வையுங்கள். சில நேரத்தில் ஒரே நாளில் மாறிடாது சில சிந்தனை. ஒரு சிலருக்கு பாருங்களேன், ஒரு சிலர் இச்சைக்கு அடிமையாக்கப்பட்டு போர்னோகிராஃபி, சில ஆபாச சிந்தனைகளுக்கு அவர்கள் தங்களுடைய சிந்தையை கொடுத்து அதிலேயே கெட்டு போயிடுப்பாங்க. ஆகவே பாருங்க, அவங்களால ஃப்ரீயாக அநேகர் இடத்துல பேச முடியாது. ஒரு குடும்பத்தில் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஃப்ரீடமாக இருக்க முடியாது. ஒரு பாஸ்டர் இடத்துல அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது. எங்கே ஆலோசனை தேவையோ அங்கே ஒரு குற்ற உணர்வோடையே இருப்பார்கள். இதனுடைய காரணம் என்ன சொன்னால், தன்னுடைய சிந்தையை அவர்கள் மாம்சத்தில் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. சில நேரத்தில் இந்த கூட்டத்துக்கு போய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அடுத்த நாள் மீண்டும் வருகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் சிந்தையை உங்கள் மாம்சீக யோசனைகளாலே, மாம்சீக நினைவுகளினாலே, மாம்சீக பலத்தினாலே, முயற்சியினாலே கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போது நீங்கள் உங்கள் சிந்தையை பழக்க வைக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் பழக்க வைக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் நன்மையான நல்ல யோசனை உடையவர்களை நண்பர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல போதனையை போதிக்கிற நல்ல ஒரு சபையிலே இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற நல்ல வார்த்தைகள் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் வாசியுங்கள், தினந்தோறும் ஜெபியுங்கள். சரியான போதனைகளை போதிக்கிற போதனைகளை, டீச்சிங்ஸை, பிப்ளிக்கல் ரைட் டீச்சிங்ஸை நீங்கள் காதுகளை கேட்க ஆரம்பிங்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் செய்ய தான் உங்களுடைய சிந்தையானது கீழானவைகளிலிருந்து மேலானவைகளை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் கீழானவைகளை யோசிக்கக்கூடாது, எப்பொழுதும் மேலானவைகளையே நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்களை தெரிந்து கொள்ள நமக்கு மேலான சிந்தை அவசியமாக இருக்கிறது. ஆவியின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மைகளை உருவாக்கும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில பலவீன சிந்தனை இருக்கும் பொழுது, அழிவின் சிந்தனை, விரக்தியின் சிந்தனை, சில நேரத்தில் மன இறுக்கம், விடுதலை இருக்கவே முடியாது. விடுதலை என்பதுதான் நீங்க உண்மையாலும் அபிஷேகப்பட்டிருக்கீர்கள் என்பதனுடைய அடையாளம். ஒரு சிலர் பாருங்களேன், ஃப்ரீயா டெலிவர்டா இருக்கவே முடியாது, ஃப்ரீடமா இருக்க முடியாது. உள்ளத்துல எப்பொழுதும் ஏதோ ஒரு பாரத்தை சுமப்பது போலவே இருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை முழுவதுமாக மாம்சீகத்தினால் நிறைந்திருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்க, நான் இங்கே போய் வேலை செய்தால் எனக்கு நன்மை வருமா, இப்படி நான் செய்தால் எனக்கு வருமா, 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பணத்தை நான் சம்பாதித்து விடுவேனா, இதெல்லாம் பாருங்க மாம்சீக சிந்தை. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்ற சிந்தை எதுவென்று சொன்னால் ஆவியின் சிந்தை. தேவன் என்னோடு இருக்கும் பொழுது நான் பெரிய காரியங்களை செய்வேன், என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவைகளெல்லாம் ஆவியின் சிந்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆவியின் சிந்தையை கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மேன்மைக்குள்ள உயர்வுக்குள்ளே நீங்கள் போவீங்க. உங்கள் யோசனைகளை நீங்கள் பழக்க வையுங்கள். உங்கள் சிந்தைக்கு நீங்கள் டிச் பண்ணுங்கள். நீங்கள் எவைகளை யோசிக்கணும் என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை நீங்கள் சரி செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை நீங்கள் சரி செய்யுங்க. நீங்க படிக்கிற புத்தகத்தை சரி செய்யுங்கள். நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்க, உங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், உங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய சாட்டிங்ஸ், அவைகளை சரி செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்களாக நீங்க உங்க வாழ்க்கையில சரி செய்ய உங்களுடைய சிந்தையானது மிக மேன்மையான சிந்தையாக இருக்கும், மேலான சிந்தையாக இருக்கும், கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கும், வெற்றியின் சிந்தனையாக இருக்கும், மிகப்பெரிய உயர்வின் சிந்தனையாக இருக்கும், பெருக்கத்தின் சிந்தை உங்களுக்குள்ளே ஏற்படும். ஒரு வேலை செய்கிறீங்களா, அந்த வேலையில் எப்படி திறம்பட செய்யணுங்கிற பெருக்கத்தின் சிந்தை வரும். நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அந்த பிஸ்னஸை எப்படி இன்னும் பல ஆயிரங்களுக்கு, லட்சங்கள், கோடிகளுக்கு பெருக்குவது என்கிறதான சிந்தை உங்களுக்குள்ளே ஏற்படும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் உண்டாயிருக்க கடவுது. அப்படின்னா என்ன? கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வரும். அது மேன்மையின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, அது வெற்றியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவைகளை உருவாக்குகிற சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை அது பெருக்கத்தின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை அன்பின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையை ஈடற வைக்கக்கூடிய சிந்தையாக இருக்கிறது. அது பரிசுத்தத்தின் சிந்தையாக இருக்கிறது. ஆகவே என் சிந்தையை நான் கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, பல காரியங்கள் யோசனை எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கு, நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக போதித்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். A Bible is a practical book. Our Jesus Christ is a practical Jesus. ஆகவே வேதத்தை நடைமுறையில் பார்க்க ஆரம்பிங்க. இன்னும் நடைமுறைக்கு தேவையான பல போதனைகளை உங்களோடு நான் போதிக்க போகிறேன். உங்கள் சிந்தையை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பழக்க வைங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே நாளில் மாறும் என்று நினைத்து ஒரு நாளில் ஒரு வாரத்தில் மாறவில்லை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. ட்ரெயின் பண்ணுங்க. 1 வாரம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 5 மாதம் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க உங்களுடைய சிந்தையை. கர்த்தர் உங்களுடைய சிந்தைக்குள்ளே, யோசனைக்குள்ளே வருவார். மிகப்பெரிய மேன்மையான காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற முடியும். ஆமென். God bless you. இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த செய்திகள், இந்த நடைமுறையின் போதனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளின் மூலமாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்த தயவுசெய்து மறக்காமல் இருங்க. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும். இப்படிப்பட்ட போதனைகளை இன்னும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் practicaljesuscommunity@gmail.com என்கிறதான இமெயிலுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.